என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, மேப் நம்பர் 41 பார்க்க போகிறோம். மேப் நம்பர் 41 என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகள். இதுக்கு முன்னாடி போனது தொழிற்சாலைகள் எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த தொழிற்சாலை மூலமா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா, இதில் ஃபர்ஸ்ட் பருத்தி நெசவாலை. பருத்தி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம். பருத்தி அப்படிங்கிறது பருத்தியோட உற்பத்தியை மேன்மைப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட புரட்சி எது? வெள்ளி இலை புரட்சி. அதே தங்க இலை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தியை ஆரம்பிக்கிறதுக்காக. புரட்சிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. பருத்தி நெசவாலை அப்படிங்கிறது பருத்தி ஃபர்ஸ்ட் பருத்தி நெசவாலை எங்க அதிகமாக இருக்கு அது என்ன சொல்லுவாங்க? மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது மும்பை ஆர் அகமதாபாத், ஆல்ரெடி பார்த்தோம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். முடிஞ்சா அதுக்கடுத்து எதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு பார்க்கலாம். பருத்தி நெசவாலைகள்ல வேர்ல்டுல இந்தியா எத்தனாவது பிளேஸ்? 2வது பிளேஸ். பருத்தி நெசவாலைகள்ல வேர்ல்டுல இந்தியா எத்தனாவது பிளேஸ்? 2nd பிளேஸ். பருத்தி உற்பத்தியில 3rd பிளேஸ். ஓகேவா, நெசவாலைகள்ல 2nd பிளேஸ், உற்பத்தி பண்றதுல 3rd பிளேஸ். தறிகள் மற்றும் நூற்பு கருவிகள் எண்ணிக்கையில இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ். 3 பிளேஸுமே வருது. அது என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பருத்தி நெசவாலைகள்ல 2nd பிளேஸ், பருத்தி பொருட்கள் உற்பத்தி பண்றதுல 3rd பிளேஸ். பருத்தி உற்பத்தி பொருள் இல்லை, பருத்தி உற்பத்தியில 3rd பிளேஸ். தறிகள் மற்றும் நூற்பு கருவிகள்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்தியாவின் மான்செஸ்டர் இது பார்த்துட்டோம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் பார்த்தாச்சு. அதே மாதிரி பருத்தி இலையில இருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் அப்படிங்கிற பேர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஸ் கொஸ்டின். பருத்தியில இருந்து இலைகள் இருந்து விதைகளை பிரிச்செடுக்கிற முறைக்கு ஜின்னிங் அப்படிங்கிறது பொருள். ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ் அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? அது என்ன மாநிலம்? பருத்தி அப்படின்னாலே மகாராஷ்டிரா, மும்பை நெசவாலை, இந்தியாவின் மான்செஸ்டர், அதனால நோட் பண்ணியிருக்கேன். பருத்தி நெசவாலை அப்படிங்கிறது இந்தியா எத்தனாவது பிளேஸ்? பருத்தி நெசவாலையில 2nd பிளேஸ். பருத்தி உற்பத்தியில 3rd பிளேஸ். தறிகள் மற்றும் நூற்பு கருவிகள் எண்ணிக்கையில இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது மும்பை ஆர் அகமதாபாத் சொல்லலாம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அதாவது பருத்தி இலையில இருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் அப்படிங்கிற பேரு. முடிஞ்சா அடுத்து சணல். சணல் ஆலை அப்படின்னாலே வெஸ்ட் பெங்கால் தான். சணல் ஆலை அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் தான். சணல் ஆலை என்ன சொல்லுவாங்க? தங்க இலை பயிர்னு சொல்லுவாங்க. தங்க புரட்சி அப்படிங்கிறது சணல் உற்பத்தியை மேன்மைப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட புரட்சி தான். ஃபர்ஸ்ட் சணல் ஆலை எங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னா கொல்கத்தாவுக்கு பக்கத்துல ரிஷ்ரா அப்படிங்கிற பகுதியில் தான் ஃபர்ஸ்ட் சணல் ஆலை 1854 உருவாக்கப்பட்டது. 1854 உருவாக்கப்பட்டது. 2 பாயிண்ட் சொல்லிடலாமா? சணல் ஆலை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் சணல் ஆலை மேற்கு வங்காளம், அதான் ஃபர்ஸ்ட். முடிஞ்சா இது என்ன சொல்லுவாங்க? தங்க இலை பயிர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சணல் ஆலை எங்க உருவாக்கப்பட்டது? கொல்கத்தாவுக்கு பக்கத்துல ரிஷ்ரா அப்படிங்கிற பகுதியில் 1854 உருவாக்கப்பட்டது. முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து சணல் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது பிளேஸ்? ஃபர்ஸ்ட் பிளேஸ். சணல் பொருள் உற்பத்தியில 2nd பிளேஸ். முடிஞ்சா சணல் உற்பத்தி, சணல் பயிரிடுறாங்கல்ல, அந்த பயிரிடுறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ். சணல் பொருளா மாத்துறாங்கல்ல, பை, பேகு, அதுக்கப்புறம் சணல் பொருள்லாம் உருவாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி உருவாக்கல இந்தியா 2nd பிளேஸ். இப்போ 2 பாயிண்ட் ரிவைஸ் பண்ணிடலாமா? பருத்தி நெசவாலை. பருத்தி நெசவாலையில இந்தியா எத்தனா பிளேஸ்? 2nd பிளேஸ். பருத்தி உற்பத்தியில் இந்தியா எத்தனா பிளேஸ்? 3rd பிளேஸ். தறிகள் மற்றும் நூற்பு கருவிகள் இந்தியா எத்தனா பிளேஸ்? ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது மும்பை ஆர் அகமதாபாத். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். பருத்தி விதையில இருந்து இலையில இருந்து விதையை பிரிச்செடுக்கிற முறைக்கு ஜின்னிங் அப்படிங்கிற பேர். முடிஞ்சு. அது தொழிற்சாலையில 2வது சணல் தொழிற்சாலை. சணல் தொழிற்சாலை அப்படின்னாலே என்னதான்? மேற்கு வங்காளம். சணல் உற்பத்தினாலே என்னதான்? மேற்கு வங்காளம் தான். இது என்ன சொல்லுவாங்க? தங்க இலை பயிர்னு சொல்லுவாங்க. வெள்ளி இலை பயிர்னா பருத்தி. அப்ப தங்க புரட்சி அப்படிங்கிறது சணல் உற்பத்தியை மேன்மைப்படுத்த, வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது பருத்தி புரட்சியை மேன்மைப்படுத்துறதுக்காக. அது முடிஞ்ச வெள்ளி இலை புரட்சி. அடுத்து வந்தோம் சொன்னா சணல் அப்படிங்கிறது முதல் சணல் ஆலை எங்கே உருவாக்கப்பட்டது? கொல்கத்தா பக்கத்தில்
ரிஷ்ரா அப்படிங்கிற பகுதியில் 1854 உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து சணல் உற்பத்தியில் இந்தியா எத்தனா பிளேஸ்? ஃபர்ஸ்ட் பிளேஸ். சணல் பொருள் உற்பத்தியில் செகண்ட் பிளேஸ். அதே மாதிரி காகித உற்பத்தி வந்து மேற்கு வங்காளம், அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். காகித உற்பத்தி அப்படின்னாலும் மேற்கு வங்காளம். அப்போ இந்த இதெல்லாம் முடிஞ்சா. அதுக்கடுத்து பட்டு உற்பத்தி. பட்டு உற்பத்தி அப்படின்னு சொன்னா பட்டு நெசவாலை அப்படிங்கிறது தேர்டுப்பா. பட்டு நெசவாலை அப்படிங்கிறது கர்நாடகா. பட்டுனாலே வந்து கர்நாடகா தான். இந்தியா வந்து கச்சா பட்டு உற்பத்தியில் செகண்ட் பிளேஸில் இருக்குது, சீனா ஃபர்ஸ்ட்டு. பட்டு உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் அப்படின்னாலும் லாஸ்ட் பார்த்தோம்னா மத்திய பட்டு தலைமையகம் வந்து எங்கே இருக்குது? கர்நாடகான்னு பார்த்தோம்னா பெங்களூர். அது மாதிரி கர்நாடகா அப்படின்னாலே பட்டு. கச்சா பட்டு வந்து இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து சீனா. அதுக்கடுத்து சர்க்கரை தொழிலகம். சர்க்கரை தொழிலகம் அப்படிங்கிறது இந்தியா வந்து சர்க்கரை உற்பத்தியில் எத்தனா பிளேஸ் இருக்கு? கரும்பு உற்பத்தியில் செகண்டு, பிரேசிலுக்கு அடுத்து செகண்ட் இருக்கும் கரும்பு உற்பத்தியில். இது வந்து சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா தேர்ட் பிளேஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கியூபா, ரெண்டாவது பிரேசில், மூணாவது இந்தியா. அந்த கியூபாவை தான் என்ன சொல்லுவாங்க? உலகின் சர்க்கரை கிண்ணம்னு சொல்லுவாங்க. அதே இந்தியாவில் எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் இருக்கு? உத்தரப்பிரதேஷ். இதான் என்ன சொல்லுவாங்க? இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசம் சொல்லுவாங்க இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகேப்பா, அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? இதில் என்ன பார்த்தோம்? தொழிற்சாலைகள். தொழிற்சாலையில் ஃபர்ஸ்ட் பார்த்தது பருத்தி நெசவாலை. பருத்தி நெசவாலை அப்படின்னா என்ன? பருத்தி நெசவாலை அப்படிங்கிறது இந்தியா எத்தனா பிளேஸ்ல இருக்கு? செகண்ட் பிளேஸ். பருத்தி உற்பத்தியில் இந்தியா தேர்ட் பிளேஸ். தறிகள் மற்றும் நூற்பு கருவி எண்ணிக்கையில் இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது மும்பை ஆர் அகமதாபாத். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். பருத்தி இலையிலிருந்து பருத்தி விதைகளை பிரிக்கிறதுக்கு ஜின்னிங் அப்படிங்கிற மெத்தட் முடிஞ்சா. அதுக்கடுத்து வந்து இங்கிட்டு போனால் சணல். சணல்னால என்னதான்? மேற்கு வங்காளம் தான். மேற்கு வங்காளம் பார்த்தோம்னா சணல் சொல்லுவாங்க தங்க இலைப்பயிர்னு சொல்லுவாங்க. வெள்ளி இலைப்பயிர்னு அழைக்கப்படுவது பருத்தி. அதுக்கடுத்து சணல் முதல் சணல் ஆலை எங்கே உருவாக்கப்படுது? கொல்கத்தா பக்கத்தில் ரிஷ்ரா அப்படிங்கிற பகுதியில் 1854 உருவாக்கப்பட்டது. சணல் உற்பத்தியில் இந்தியா எத்தனா பிளேஸு? ஃபர்ஸ்ட் பிளேஸ். சணல் பொருள் உற்பத்தியில் செகண்ட் பிளேஸ். முடிஞ்சா. அதுக்கடுத்து காகித ஆலைனாலும் மேற்கு வங்காளம் தான். அப்படியே மேலே போனோம்னா கர்நாடகா. கீழேருந்து அப்படியே மேலே இருந்ததுன்னா கர்நாடகாவில் என்ன இருக்குது? கர்நாடகா அப்படின்னாலே பட்டு தான். பட்டு உற்பத்தியில் முதன்மை மாநிலம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் கர்நாடகா. கச்சா பட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனா பிளேஸ்? செகண்ட் பிளேஸ். சீனா வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து சர்க்கரை ஆலை. சர்க்கரை ஆலைனாலே உத்தரப்பிரதேஷ் தான். சர்க்கரை அப்படின்னு சொன்னால் கரும்பு உற்பத்தியில் இந்தியா எத்தனா பிளேஸ்? ரெண்டாவது பிளேஸ். பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா செகண்டு. ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே கரும்பு மூலமாக வருவாகிற மூலப்பொருளான சர்க்கரையில் இந்தியா எத்தனா பிளேஸ்? மூணாவது பிளேஸ். சர்க்கரை உற்பத்தியில் எத்தனா பிளேஸ்? மூணாவது பிளேஸ். அது என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து பிரேசில், ஃபர்ஸ்ட் கியூபா, ரெண்டாவது பிரேசில், மூணாவது இந்தியா. அந்த கியூபாவை தான் என்ன சொல்லுவாங்க? உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த மாநிலம் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இருக்கு? உத்தரப்பிரதேஷ். அந்த உத்தரப்பிரதேஷ் என்ன சொல்லுவாங்க? இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேப்பா, இந்த மேப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.